Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவசாயிகள் சார்பில் இந்து அறநிலையத்துறையை கண்டித்து 2 நாட்கள் உண்ணாவிரதம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். விவசாயிகள் சார்பில் தொடர்ந்து 20 நாட்கள் சென்னை ராஜரத்ன மைதானம் அருகே தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தேவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பல்வேறு காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களாக கூறி அவற்றை அரசு வகை மாற்றம் செய்து வருவதாக கூறியிருக்கிறார். இதனால் தமிழகம் முழுவதும் சுமார் 13 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்து அறநிலையத்துறை வகுப்பு வாரியத்திடம் வகை மாற்றம் செய்து ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தானமாக பெற்ற விவசாய நிலங்களுக்கு அரசு பட்டா வழங்க கோரியும் விவசாயிகளிடம் இருந்து விவசாய நிலங்களை மாற்றி கோயில் மற்றும் வகுப்பு வாரியங்களுக்கான நிலம் என வகை மாற்றி விவசாயிகளிடம் வாடகை வசூலிக்கும் அறநிலையத்துறை மற்றும் வகுப்பு வாரியத்தை கண்டித்தும் விவசாயிகள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கவில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் 20 நாட்கள் தொடர் போராட்டத்திற்கு அனுமதிக்க முடியாது என்றும் வேண்டுமானால் 2 நாள் போராட்டத்திற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவித்தார். 2 நாட்கள் போராட்டம் நடத்த அனுமதி கோரி விவசாய சங்கம் காவல்துறைக்கு புதிதாக மனு அளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி அதை காவல்துறை உரிய பரிசீலனைகள் செய்து முடிவெடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.